இதுதான் கவரப்பேட்டை இபி அலுவலகம். நைட் டியூட்டி பார்க்குற ஒரே ஆள் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரமாக இங்கே வெயிட் பண்ணிக்கிறாங்க. எல்லா ரூமும் மூடி இருக்குது. ஒரு இடத்துல கூட ஆள் இல்லை. இபியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துங்க. இதுதான் நைட் டியூட்டி பார்க்குற லட்சணம். பார்த்தீங்கன்னா சைடிஸ்க்கு மாங்காய் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்போட ஸ்டிக்கர் இருக்குது. கிளாஸ் இருக்குங்களா? சூப்பர். கிளாஸ் எல்லாம் பத்திரமா வச்சுருக்குறாங்க. தண்ணி குடிக்க வச்சுருக்கிறாங்களா, எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. இது நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க வந்து கம்ப்ளைண்ட் தெரிவிக்க. என்னங்க, யாரும் ஃபோன் எடுக்கலையா? இவங்க 15 டன் ஏசி இதுக்கு தனியாக டிரான்ஸ்ஃபர் போகிறது இவங்க ஒழிக்கிறாங்க. ஒன்வேல போயிட்டு தம்பி நேற்று நைட்டு வந்து பிரச்சனை போட்டுறாங்க. ஏன் பண்ணல? அப்போ நீ என்ன பேச முடியாதுங்க. ஜெய் வந்துங்க, ஜெய் வந்துங்க. நேற்று நைட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நைட்ல தான் நிம்மதியா தூங்குறாங்க. பகல் விட்டு 3 நாள் எது கேண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் சார். அதுக்கு அதுவும் கேட்கல. ஸ்மார்ட் லைவ் வர சொல்லுங்க. பகல்ல நான் கரெக்டா சொல்றேன். எனக்கு தேவையில்லாத பகல் நைட்ல 3 நாள் எது சொல்ல மாட்டோம். ஆள் வர வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம். ஜெய் யார் வந்தோடனே போய் சொல்றோம். 3 நாள் வேற ஒண்ணு மாதிரி காரணம் பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு ஒர்க்கா சொன்னீங்களா? ஸ்டாஃப் அதிகமா இருக்கு. வேற ஒண்ணு சொல்றது ஹையர் ஆபீஸ் கேட்டா ஆள் அதிகமா கொடுங்க. நேற்று சுரேஷ் இல்லைன்னா கரண்ட் வந்து கவர்மெண்ட் அது தெரியுமா தெரியாதா? எவ்வளவு நேரம் ஸ்பாட் வரல. ஏஐ வந்து எங்களுக்கு வந்து அச்சூன்ஸ் கொடுத்தாருன்னா வண்டி எடுப்பேன். யாரும் கூட்டுவான். அரசு கூட பண்ணிடுவேன். ஆனா அங்க போட்ட டிரான்ஸ்போர்ட்லாம் முடிவு போட்டுருவேன். ராத்திரியா 1500 ஒரு மணி நேரம் அடிச்சு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். இல்ல